மடப்புறம் கோயில் காவலர் அஜித்தை விசாரிக்கிறேன்னு கூட்டு போய் கொலை பண்ணிருக்காங்க இந்த காவல்துறையில இருக்கவங்க. ஒருத்தரை விசாரிக்க கூட்டு போனா 24 மணி நேரத்துக்குள்ள நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தணும். ஆனா இவரை வச்சு கம்பியால அடிச்சு மிளகா தண்ணி கொடுத்து துன்புறுத்தி இருக்காங்க. இவர் மயங்கி விழுந்திருக்காரு. மயங்கி விழுந்தவரை உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகாம 4 மணி நேரம் போலீஸ் வாகனத்திலே பூட்டி வச்சு ஒரு சுத்துன்னு சுத்தி இருக்காங்க ஊரையே. கடைசியில ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அவர் இறந்தது தெரிய வந்திருக்கு. அந்த 4 மணி நேரம் என்ன கட்டுக்கதையெல்லாம் சொல்லலாம் அப்படின்றதுக்கு இந்த காவல்துறை நேரம் தேடின மாதிரி இருக்கு. இந்த விஷயம் பரவலா சமூக வலைதளங்களை பேசப்பட்ட ஒரே காரணத்தினால சட்டம் ஒழுங்க பாதுகாத்து நீதியை நிலைநாட்டுங்க அப்படின்னு அவசரமா ஸ்டாலின் ஒரு கூட்டம் கூட்டின மாதிரி இருக்கு. இந்த கூட்டம் கூட்டினாலேயோ என்னமோ இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட 5 போலீஸ்காரங்களை அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சரி, 5 காவலர்களை கைது பண்ண இந்த அரசு இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை பத்தி ஏன் பேச மாட்டேங்குது? இதே மாதிரி திமுக ஆட்சியில 24 காவல் நிலைய மரணம் நடந்திருக்கு. இந்த ஒரு மரணத்துக்கு நீதி கிடைச்ச மாதிரி ஒரு கண் துடைப்பு நாடகத்தை நீங்க இப்ப நடத்திருக்கீங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய 23 பேருக்கான நீதி எப்ப கிடைக்க போகுது? திருடங்கையிலேயே சாவி கொடுத்த கதையா? ஒரு போலீஸ்கார் பண்ண தப்ப இன்னொரு போலீஸ்கார் எப்படி வெளிப்படையா சொல்லுவாரு? இதை நீங்க சிபிஐக்கு மாத்திருந்தீங்கன்னா மக்களுக்கு உண்மையாவே நீதி கொடுக்கக்கூடிய நீதிமான் ஸ்டாலின் அப்படின்னு நாங்களே சொல்லிருப்போம். ஆனா இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. 23 பேருக்கான நீதியும் அஜித் குமாருக்கான உண்மையான நீதியும் எப்ப கிடைக்க போகுது?